நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டாவியான் பீச், கோலானில் இருக்கக்கூடிய டாவியான் பீச். பட்டாயாக்கு பக்கத்தில் இருக்க ஐலாண்ட் இது. கோலான்றது கோரல் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளியர் பீச் தான் இது. பாருங்கள், கிளியர் வாட்டர், ஒயிட் சாண்ட் பீச்சு. எவ்வளோ தண்ணி தெளிவாக கண்ணாடி மாதிரி இருக்குண்ணே. கலருமே அழகாக இருக்கும். அந்த கலரு இந்த ஒயிட்லேருந்து லைட் ப்ளூவாக மாறி அப்படியே டார்க் ப்ளூவாக மாறுறது சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக அந்த ஈவெண்ட்டுங்களுக்காக, இந்த டிஃப்ரெண்ட் ரைடுங்கள்லாம் போகிறதுக்காக மக்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கி இருக்குது, பனானா போட் இருக்குது, இது மாதிரி டாய் போட்டு மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ராஃப்டிங்கு, ஸ்நார்க்லிங்கு. அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு பிக் புத்தா டெம்பிள் இருக்குது. அங்கே வந்து பேராகிளைடிங் இருக்குது. நல்லாயிருக்கும் அதுவும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே ஈவெண்ட்ஸாக நடக்கும். மொத்தமாக ஜெட்ஸ்கியில் வந்துருக்காங்க. பனானா போட்டு, இதுக்கு பேர் பனானா போட்டு. இது வந்து இந்த ஜெட்ஸ்கியெல்லாம் கொண்டு வர வண்டிங்க. இது எல்லாமே இந்த பனானா போட்டுங்க. கிளியராக இருக்கும் வாட்டர். காலை வச்சா டாவியான் காசா மேலே ஒரு பிக் புத்தா டெம்பிள், புத்தர் சிலையும் இருக்குது. சரியா தெரியல. இந்த பீச் வந்து நல்ல மக்கள் ரொம்ப நடமாட்டம் இருக்கும். மக்கள் போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பீச்சுக்கு. மற்ற பீச்சுங்களை விட இங்கே கொஞ்சம் மக்கள் கூட்டமாக தெரியும். இந்த கோலானில் இதுதான் ஒரு ஸ்பெஷலு, இந்த கிளியர் வாட்டர். அதே மாதிரி ஒயிட் சாண்டு, ஏகப்பட்ட ஒயிட் சாண்ட் பீச்சஸ் இருக்குது. இருக்கிறதாச்சும் ஒயிட் சாண்ட் பீச். மக்கள்லாம் அப்படியே உட்காந்துட்டாங்க. வெயில் சரியான வெயிலும் அடிக்குது, அதே மாதிரி குளிரும் இருக்குது. லைன் ஃபுல்லாக செம்ம கூட்டமாக இருக்குது மக்கள். விளையாடுறாங்க சிறுவர்கள்.
மக்கள் எதுவும் கூட்டமாக நிற்கிறாங்க லைனில். ஒரு குரூப்பை கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. லைனில் கூப்பிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக கடைகள் நிறையா இருக்கும். அதில் உங்களை பீச் ஓரமாக பார்ப்போம். ஏகப்பட்ட ஆளுங்க பார்க்கலாம். இந்தியாக்கார மக்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இந்தியன்ஸு எல்லாம் குரூப் டூர் மாதிரி வந்திருப்பாங்க போல இருக்குது. மொத்தமாக எல்லாருக்கும் பேக்கேஜ் மாதிரி கொண்டு வந்து மாட்டி விட்டாங்க. எல்லாம் ஒரே மெரூன் கலரில். லைனில் நிற்கிறாங்க எல்லாம். இந்த ஜெட்ஸ்கியில் ரவுண்ட் அங்கே பனானா போட்டு மக்கள் எல்லாம் போடுது. ட்ரோன்ஸும் பறக்க விடுறாங்க. இங்கே ட்ரோனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை நினைக்கிறேங்க. ட்ரோன்ஸ் தான் பறக்க விடுறாங்க. இந்த போட்டெலாம் வித்தியாசமாக இருக்குது. உள்ள 2 ரோவில் மக்கள் இருக்காங்க. மேலே தான் அந்த இடத்துல வியூ பாயிண்ட் இருக்குது. அப்படியே நடந்து போகிறப்போ பார்ப்போம். திரும்பி போகிறப்போ அப்படியே நடந்து போகலாம். வேறு போட்ட நங்கூரம் தனியாக கிடக்கு. ஜெட்ஸ்கியெல்லாம் கட்டி போடுறேன் நங்கூரம். ஸ்பீட் போட்டும் 1-2 கடை நிற்கிது. பக்கத்தில் போய் பார்ப்போம்.
நிற்கிறாங்க ஸ்பீட் போட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாம் இவங்களாம் இந்தியாவில் வந்து வந்த மக்கள் தான். இவங்கெல்லாம் வந்து அந்த பேக்கேஜில் புக் பண்ணி வர்றதுனால நல்ல ஒரு அருமையான பீச் இது. பாருங்க, இதெல்லாம் வந்து வாடகைக்காக வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் அந்த சேர் இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ள அந்த ஈஸி சேருங்களில் தான் போட்டு ஒரு டேபிள் ஒரு சேர் கொடுத்துருவாங்க ஒரு ஆளுக்கு. மணிக்கணக்குன்னு இருக்குது. 2 மணி நேரமோ என்னமோ, 2 மணி நேரம் 3 மணி நேரமாக இருந்தால் 50 பாட்டு ஒரு சேருக்கு. ஃபுல்லாக கடை தருவாங்க. ஏதோ பில்டிங் கட்டியிருக்காங்க, ஏதோ கஃபே மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. மேலே ஏர் கண்டிஷனர்லாம் போட்டு. இது ஒரு ரெசார்ட்டுங்க. இது ஒரு ரெசார்ட்டு பின்னாடியே ஸ்டே பண்ணுறதுக்காக சேர் எய்ம் அப்படின்னு போட்டுங்க. ஃபுல்லாக எதுவுமே வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஃபுல்லாக பைக் ரெண்ட்டுக்கு. இது எல்லாமே வாடகை கொடுக்குறதுக்கு தான் நிற்கிது. பைக் ஃபுல்லாக எல்லாம் மோட்டர் பைக் போடுறாங்க. ஃபுல்லாக பைக் ரெண்ட்டுக்கு தான், ஃபுல்லாக ரெண்ட்டுக்கு தான். காலையில் ஏர்லியாக வந்தால் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்ட் எடுத்து ஃபுல் டே யூஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் கடைசி போட்டு வந்து 6 மணிக்கு இருக்குது. அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போயிடலாம். பெரும்பாலும் வந்து பேங்காக்லேருந்து வந்தால் 1 நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலே போதும். அவ்வளோதான். இங்கே ரொம்ப பெருசாக இல்லை. டைகர் பார்க்குன்னு இருக்குது. டைகர்லாம் தொட்டு பார்க்குற மாதிரி, புலியோட படுத்துக்கிற மாதிரிலாம் ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் ஃபோட்டோக்கெல்லாம் நிறையா எடுப்பாங்க மக்கள். அந்த ஒரு இடம் இருக்குது, டைகர் பார்க்கு. அப்புறம் பிக் புத்தா டெம்பிள் இருக்குது. அப்புறம் சான்ச்சுரி ஆஃப் ட்ரூத்னு ஒன்று இருக்குது. மரத்தாலே செய்யப்பட்ட ஒரு கோயில் இருக்குது. அதுக்கெலாம் உள்ள நுழையிற கட்டணமே, என்ட்ரன்ஸ் ஃபீயே வந்து 500 பாட்டுக்கிட்ட இருக்குது. ரொம்ப அதிகம். நாலாவது பெருமாள் மக்கள் குரூப்பில் வந்துருக்காங்க. ஊர் மக்கள் சேர்ந்து ஏதோ எல்லாம் சாப்பாடு கடைகள். செம்ம ரேட்டு. இதெல்லாம் சொல்லுவாங்க. நண்டு, இறால், லாப்ஸ்டரு. ரேட்டுங்க எல்லாமே கொஞ்சம் கூட தான். எல்லாம் 120, 150 பாட்டுன்றது. இந்த சிப்பிலே சேர்ந்த பொருட்கள் வாங்கிக்கிறேன். கடையா சாப்பாட்டு கடைகள், கஃபே இதெல்லாம் நிறையா இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு அருமையான பீச். இது நல்லா நிறைய மக்கள் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலியாக வந்தவங்களுக்கும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சூப்பரான பீச். ரிலாக்ஸாக இருக்கும். நல்லா கிளியராக இருக்கும் வாட்டர். அதுதான் இதில் ஒரு பெஸ்ட்டு. இங்கே இன்னும் காட்டுறேன்.
போயிட்டு அப்புறமா கடைசியை முடிப்போம். இன்னும் ஒரு இடம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இதில் வந்து காஃபி ஏதாவது நீங்கள் குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் வந்து நல்ல இடம்னா காஃபி அமேசான்னு இருக்கும். அதுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும். அதாவது ஸ்டார்பக்ஸோட ஒரு ரெப்ளிகா மாதிரி அது. எல்லாமே பாத்ரூம்ங்க கட்டி விட்டுருக்காங்க மக்களுக்கு. அதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டு. என்ன நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அந்த ஜெட்ஸ்கி, பேராஷூட்டு, சீ வாக்கிங்கு, பேராகிளைடிங்கு, ஸ்னார்க்லிங்கு, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அது எல்லா டைம்லேயும் பண்ண முடியாது. ஸ்னார்க்லிங்லாம் பார்த்திங்கன்னா கடல் அமைதியாக இருக்கிற டைமில் பண்ணால் தான் தெரியும், இல்லைன்னா வந்து கலங்களாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா கடல் ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப கலங்களாக இருக்கும், உள்ளே என்ன இருக்குன்னே தெரியும். மறுபடியும் விரட்டுறது டெக்னாலஜிஸில் இது ஒரு 7-Eleven. பட்டாயாவில் சரி கோலானில் வந்து 2 7-Eleven தான் இருக்குது. ஒன்று இந்த பயரில் இருக்குது, இன்னொன்று அந்த நாபான் பயரில் இருக்குது. 2 இடத்துல தான். இந்த இடம் இதோட முடிச்சுக்கலாம் நம்பர்களே இந்த வீடியோவை. இப்போ நம்ம இருக்கிறது டாவியான் பீச். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான மக்கள் நிறைய பேர் சுற்றுற பீச் இது. அதான் இப்போ நம்ம பார்த்தோம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலுக்கு நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வரும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.